ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவை கிச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க. ரவை இதில் கொட்டி வறுத்துக்கலாம். ரவையை வறுத்தாச்சு, இதை கொட்டிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இலை 1 போட்டுக்கணும். 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், நறுக்கி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். தக்காளி நறுக்கி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் ஒரு தக்காளி, வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி போடுவோம். ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி சின்ன பீஸாக நறுக்கி ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பீன்ஸு பொடியாக நறுக்குது, 100 கிராம் கேரட்டு, 50 பச்சை பட்டாணி, கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நான் 1 கப்பு ரவை எடுத்துக்கிறேன், அதனால் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ரெண்டரை கப்பு கூட ஊற்றிக்கலாம். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி கொதிச்சு ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். கொட்டி கிண்டிக்கினே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும், உருண்டை உண்டையாயிடும். கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்கலாம். திறந்து பார்க்கலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கிச்சடி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.